ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால நம்ம படத்தோட ஹீரோ அவரோட பொண்டாட்டியும் குழந்தையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. காலையில் அட்மிட் பண்ண அவரோட ஃபேமிலியை சாயங்காலம் போய் கேட்கும்போது அப்படி ஒருத்தங்களை நீங்கள் அட்மிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அவரை ஏமாற்ற பார்க்குறாங்க. இந்த நிலைமையில் நம்ம ஹீரோ தன்னோட மனைவியும் குழந்தையும் என்னென்ன விஷயங்கள் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னு நிறைய ப்ரூஃப்ஸை அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னோட மனைவியும் குழந்தையும் இவங்க கடத்தி வச்சிருக்காங்க, அவங்கள நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு போராட்டம் பண்ற நம்ம ஹீரோ கடைசியில இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம ஹீரோ அவரோட மனைவியும் குழந்தையும் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே சூப்பரா சொன்ன படம் தான் ஃப்ராக்சர்ட். அண்ட் திஸ் இஸ் எபிக் விஷன் வாய்ஸ் ஓவர் சேனல். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம கதைக்குள்ளாடி போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தன்னோட மனைவியும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு மனைவியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு ரே. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காரில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளாடி எப்பவும் போல் சண்டை நடக்குது. இவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்போ அவரோட மாமியார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு அங்கே போகிறதுல விருப்பம் இல்லை போல். அதனால கிளம்புறதுல கொஞ்சம் லேட் ஆகிருப்பாரு. அதனால தான் அவங்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. காரோட பின்னாடி சீட்ல இவங்களோட பொண்ணு பெரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. பெரியும் அவ பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ரேடியோவோட பேட்டரி காலி ஆயிடுச்சு அப்படின்னு அவளோட அப்பா கிட்ட சொல்றா. போற வழியில ஏதாச்சும் கடை இருந்தா நான் உனக்கு பேட்டரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவரோட பொண்ணு கிட்ட சொல்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா அவங்களோட பொண்ணு பெரி அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றா. அதனால நம்ம ஹீரோவும் அங்க போற வழியில ஒரு கடை இருக்கு, அங்க வண்டியை நிறுத்துறாரு. நீங்க பேட்டரி வாங்கும்போது மறக்காம எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க. நம்ம ஹீரோவும் கடைக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப்காக கூல் ட்ரிங்க்ஸும் அவருக்காக காஃபியும் வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒயின் பாட்டில் இருக்கு. இருந்தாலும் அவரோட மனசை கட்டுப்படுத்திட்டு அங்கேருந்து கேஷ் பே பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனால் அங்கேயும் ஒயின் பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒயின் பாட்டிலை வாங்கிடுறாரு. ஆக்சுவலாக இவர் பயங்கரமான ஆல்கஹாலிக். ஆனால் ரீசெண்டாக அந்த ஆல்கஹால் அடிக்ட்லேருந்து வெளியே வந்திருப்பாரு. இருந்தாலும் இதை பார்த்த உடனே அவர் கேட்டிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ அப்படியே வாங்கின பொருட்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக கார்டு எடுத்து நீட்டுறாரு. இங்கே கார்டெல்லாம் அலோ கிடையாது, ஒன்லி கேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறா. இவங்கிட்ட கேஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால காஃபியும் கூல்ட்ரிங்க்ஸையும் வாங்கிட்டு இந்த ஒயினை வாங்கலாமா இல்லை பேட்டரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் 3 பேரும் காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேட்டரி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த கடையில் பேட்டரி இல்லையா, போகிற வழியில் வேற ஏதாச்சும் கடையில் பேட்டரி வாங்கிக்கலான்னு சொல்கிறான். அப்போ அவங்களோட பொண்ணு பெரி என்னோட ரேடியோவை காணோம், நான் ரெஸ்ட் ரூம்லேயே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நீங்கள் பேக் சீட்டில் தேடி பாருங்க, நான் போய் ரெஸ்ட் ரூமில் தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோவும் பேக் சீட்டில் அந்த ரேடியோவை தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்கிறதுனால அவரோட குழந்தைய கவனிக்காமல் விட்டுடுறாரு. பெரியும் பக்கத்தில் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு பலூன் பறந்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அது பக்கத்தில் போகிறா. பெரியும் அந்த பலூனை பார்த்துக்கிட்டு அது பக்கத்தில் போகும்போது அங்கே இருந்த ஒரு நாய் நம்ம பெரிய பார்த்து முறைச்சிக்கிட்டே பக்கத்தில் வருது. இதை பார்த்துக்கிட்டு பெரி பயந்து போய் அப்பா அப்பான்னு கத்துறா. இங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்காரு. அதனால பொண்ணு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் என்னன்னு மட்டும் கேட்குறாரே தவிர திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ பெரியும் அப்பான்ட்டு பயங்கரமா கத்துறா. உடனே சத்தத்தை கேட்டு என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த நாய் நம்ம பெரிய கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல நீ பின்னாடி போயிடாத, அங்கேயே நில்லு, நான் நாயை துரத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த நாய் குழந்தைய கடிக்க போகுதுங்கிற பயத்துல பக்கத்துல இருக்க ஒரு கல்லை எடுத்து அந்த நாய் மேல எறிகிறான் அந்த நாயை துரத்துறதுக்காக. அப்போ அதை பார்த்து அந்த நாய் பயந்து ஓடி போகுது. அதை பார்த்து பயந்து நம்ம பெரியும் பின்னாடி இருக்க ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறா. நம்ம ஹீரோவும் அவரோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவ பின்னாடியே குதிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் கண்ணை திறந்து மயக்கத்தில் எழும்பி உட்கார்றாரு. இவருக்கு தலையில் அடிபட்டு லைட்டாக ரத்தம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் பெரிய உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வந்து அவளோட பொண்ணை கையில் தூக்கி வச்சு அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் மயக்கத்தில் இருக்கனால அந்த குழந்தைய அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சிடுறே, உனக்கு என்னாச்சு ரே, உனக்கு என்னாச்சுன்னு உலுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்திலே அப்பான்னு அவனோட பொண்ணு கூப்பிடுற மாதிரி கேட்குது. இவனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிருக்கா. ஹீரோயினும் அவளோட குழந்தைய கட்டி பிடிச்சி அவளுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணுறா.
இப்ப ஹீரோ அவனோட குழந்தைய தூக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு கை வலிக்குதுபா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்பதான் தெரிய வருது நம்ம பெருக்கி கை உடைஞ்சிருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அவசரமா அவளை தூக்கிட்டு காருக்குள்ளாடி கொண்டு போறான். நம்ம ஹீரோயினும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலான்னு சொல்லும் போது வேணாம், அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும், நானே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறான். அவனும் பெரிய சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக காரை தாறுமாற வேகமா ஓட்டிட்டு போறான். ஒரு வழியா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வருது. அங்க வண்டியை நிறுத்துறான். அங்க நம்ம ஹீரோயின் குழந்தைய நான் கூட்டிட்டு வரேன், நீ முதல்ல போய் அட்மிஷன் போடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. நம்ம ஹீரோவும் அட்மிஷன் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடி ரிசப்ஷனுக்கு போறான். அந்த ஹாஸ்பிட்டல்ல பயங்கர கூட்டமா இருக்கு. அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட எமர்ஜென்சி, சீக்கிரமா அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த லேடியும் லைன்ல வாங்க, என்னதான் எமர்ஜென்சியா இருந்தாலும் நீங்க லைன்ல வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விடுறாங்க. இப்ப பின்னாடியே நம்ம ஹீரோயினும் பெரிய தூக்கிட்டு வந்துட்டா. இவளுக்கு ரொம்ப வலிக்குது, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா போய் அட்மிஷன் போடு அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் அந்த ரிசப்ஷன்ல போயிட்டு அந்த லேடி கிட்ட பேசுறாங்க. அந்த லேடியும் எவ்வளவு நேரம் தான் சார் உங்ககிட்ட சொல்றது, நீங்க வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ரூடா பேசுறா. இப்போ நம்ம ஹீரோவும் எவ்வளோ நேரம் தான் மேம் நாங்கள் வெயிட் பண்ணுறது, என் குழந்தைக்கு அங்கே சீரியஸாக இருக்குது அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு அந்த லேடி முதல்ல நீங்கள் இந்த ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டீங்களா, முதல்ல அந்த ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க. அந்த ரெஜிஸ்டரில் பேஷண்ட் நேம்ங்கிற இடத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணு பேரை போட்டு டைம் அண்ட் டேட்டையும் போட்டு அவர் சைன் பண்ணிடுறாரு. அப்படி இவர் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஒரு பேஷண்டோட டீட்டெயிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது பி பாசிட்டிவா, சரி ஓகே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த ரிசப்ஷன்ல இருக்க லேடியும் போனை எடுத்துக்கிட்டு பி பாசிட்டிவ்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க, ஒரு 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், உடனே டாக்டர் பெர்த்ரம் கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி பண்றது ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. அதனால நம்ம ஹீரோ அவங்களையே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க, உங்களோட ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்ததும் உங்களை கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க அந்த லேடி. ஹீரோவும் பயங்கர காண்டில் அந்த வெயிட்டிங் ஏரியாவில் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் தாகமாக இருக்குன்னு சொன்னதுனால அவங்களுக்கு கோக் எடுக்கிறதுக்காக அங்கே இருக்க வெண்டிங் மிஷின் பக்கத்தில் வராரு. அப்படி அவர் கோக் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாரு, வெளியில் ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து இன்னொரு ஆம்புலன்ஸ்க்கு பாடியை மாற்றிக்கிறாங்க, ஒரு பெட்டியை கொடுத்துட்டு அதுக்கு கமிஷனாக காசு வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு இங்கே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு வழியாக நம்ம ஹீரோவோட டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் உள்ளே கூப்பிடுறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்கள டாக்டரை மீட் பண்ண விடலை. உள்ள ஒரு பொண்ணு உட்காந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த பொண்ணு தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் மென்டல் இல்னஸ் உள்ளவங்க இருக்காங்களா, யாராச்சும் ட்ரக் அடிக்டட் இருக்காங்களா, ஆமாம் உங்களோட இன்சூரன்ஸ் கார்டில் வேற ஒருத்தவங்களோட பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோவும் அது என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட நேம், 8 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணீங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் கோவம் வருது. எப்போதாங்க எங்களை டாக்டரை பார்க்க விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஹீரோயின். சரி ஓகே, உங்கள் பொண்ணோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் நீங்கள் டொனேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன மேடம் எங்கள் பொண்ணுக்கு கை ஒடிஞ்சிருச்சுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம், நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் காண்டாகிறாங்க. சும்மா ஒரு ஃபார்மில் சைன் தானே, அதில் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அந்த பொண்ணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு, சாரி சார், இந்த இன்சூரன்ஸ் கார்டுக்கெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் வேற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகிறாரு. இவ்வளோ நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களா, இன்சூரன்ஸ் கார்டு எடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஃபுல்லாக கேஷாகவே பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இல்லை சார், நீங்கள் கேஷ் பே பண்ணாலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டாங்க சார், நான் வேணா வெளியே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போகிறா. அங்கே அந்த லேடி போய்கிட்டு இன்னொரு நர்ஸ் கிட்ட ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு உள்ளே வந்து, ஓகே சார் உங்களை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஷப்பா, இப்போவாச்சும் சொன்னீங்களே, எங்கே போனோம், நான் எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. உங்களை வந்து நர்ஸ் ஆனுங்கிறவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸும் உள்ளாடி வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பின்னாடி இருந்தாலே அந்த லேடி, அவள் யாருக்கோ கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஒரு 6 வயசு இருக்கும், பிளட் குரூப் என்னன்னு தெரியலை, இதை நீங்கள் டாக்டர் பெர்த்ரேமுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இதை நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு.
இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவருக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகம் கூடுது. ஒரு வழியா இவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் பெத்ரேம்ங்கிறவர் இவங்கள செக் பண்றதுக்காக வராரு. அவரு அந்த குழந்தைகிட்ட ரொம்ப பாசமாவும் அன்பாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்டையும் பேச்சு கொடுத்து எதனால இந்த மாதிரி ஆச்சு, எங்க வச்சு இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா டாக்டரும் குழந்தைய செக் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க சிஸ்டர் கிட்ட நீங்க குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குழந்தையோட அப்பா அம்மாவை தனியா கூப்பிட்டு டாக்டர் பேசுறாரு. குழந்தைக்கு கையில் அடிபட்டதெல்லாம் பரவாயில்ல, சீக்கிரம் சரியாயிரும். ஆனால் அவளோட கண்ணில் சரியான மூவ்மெண்ட் இல்லை. எனக்கு என்னமோ அவள் கீழே விழுந்ததில் பின்னாடி தலையில் அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையான்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்கும்போது, டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்னோட குழந்தைய காப்பாற்றணும், நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஆண் நர்ஸ் வந்து குழந்தைய ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி அவர் ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு ரெட் லைன் போட்டிருக்காங்க. அந்த ரெட் லைன் பக்கத்தில் வந்ததும் அந்த லேப் டெக்னீஷியன், சார் நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போகிறோம், அங்கே எல்லாருமே அலௌடு கிடையாது, யாராச்சும் ஒரு அட்டெண்டர் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் நான் பொண்ணு கூட போகிறேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த லேப் டெக்னீஷியன் கூட நம்ம ஹீரோயினும் பெரியும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இங்கே வெயிட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவங்களுக்காக வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தூக்கம் வந்து அந்த இடத்துலயே தூங்கிடுறாரு. முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, 1-2 பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரிசப்ஷனில் போயிட்டு உள்ளாடி என்னோட மனைவியும் குழந்தையும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, அவங்க வந்துட்டாங்களான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே, நேம் சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க கேட்குறாங்க. இவரும் நேம் சொல்கிறாரு. அப்போ அந்த லேடி, இல்லையே சார் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாரும் இன்னைக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, நான் தானே காலையில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன், நான் இந்த ரெஜிஸ்டரில் தான் நேம் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்த்தா அந்த லிஸ்ட்டில் இவர் எழுதின பேரே இல்லை. இதில் தான் மேடம் நான் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, இல்லை சார் மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்தவங்க இந்த பேப்பரை கிழிச்சு போட்டிருப்பாங்க, அவங்க கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே நான் கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ குழந்தையோட நேமை கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் பெரியன்னு சொல்றாரு. உடனே அவங்களோட சிஸ்டத்தில் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பெரியங்கிற நேமில் இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டுமே கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர காண்டாகுது. ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல் மேலே அவர் சந்தேகத்தில் இருக்காரு. இப்போ கொஞ்சம் கூட கோபம் வருது. டாக்டர் பெர்த்ரம் தான் என்னோட பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, அவர் தான் ஸ்கேன் எடுக்க சொன்னார், முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்கிறாரு. இல்லை டாக்டர் ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இவகிட்ட பேசினாலாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளாடி போயிடுறாரு. அந்த பொண்ணும் செக்யூரிட்டி அவரை பிடிங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ளாடி போயிட்டு அவரோட ஒய்ஃபை குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டாக்டர் வராரு. சார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு பொறுமையாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், காலையில் ஒரு ஆக்சிடென்ட், என்னோட பொண்ணுக்கு அதில் கை உடஞ்சிருச்சு, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால என்னோட ஒய்ஃபை குழந்தையும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நான் வந்து கேட்டால் அப்படி ஒருத்தங்களை அட்மிட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ இந்த டாக்டரும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மாதிரி யாரும் இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு இப்போ இவங்களை டேக் கேர் பண்ணுறதுக்காக நர்ஸ் ஆன்னு ஒருத்தங்களை வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அந்த நர்ஸை கூப்பிடுங்க, அவங்க தான் நர்ஸ் ஆன், அவங்க தான் காலையில் எங்களை பார்த்தாங்க, அவங்கள கூப்பிட்டா எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட வைக்கிறாங்க. இப்போ டாக்டர் அந்த நர்ஸை கூப்பிட்டு இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, ஹோ தெரியுமே, காலையில் இவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஆனால் அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இவருக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இவர் இங்கே வந்திருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. எல்லாரும் போய் சொல்கிறீங்க, என்னோட குழந்தைய ஒய்ஃபை என்ன பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமாக கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பிடிச்சி அவரோட கண்ணில் ஒரு ஸ்ப்ரேயும் அடித்து அவருக்கு மயக்க ஊசியும் குத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு ரூமில் 2 பேர் இழுத்து கொண்டு போட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வருது. இருந்தாலும் தன்னோட மனைவியும் குழந்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற வரி அவருக்கு வருது. இப்போ நம்ம ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் ஓப்பன் பண்ண முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைமைக்கு போய்கிட்டே இருக்காரு.
அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊசி எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடியை உடைச்சு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. இதை பார்த்து அந்த செக்யூரிட்டி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த செக்யூரிட்டியும் இவனை தேடி வெளியே பார்க்கிங் ஏரியா வரைக்கும் வர்றாரு. இவர் அந்த செக்யூரிட்டிக்கு தெரியாம ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு. அந்த செக்யூரிட்டி போனதுக்கு அப்புறமா வெளியே வராரு. பார்த்தா அங்க ஒரு போலீஸ் கார் வர்றதை பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த காருக்கு முன்னாடி போய் நின்று ஹெல்ப் கேட்கிறாரு. அவரோட பர்ஸ்ல இருக்க அவரோட ஒய்ஃபோட போட்டோவும் குழந்தையோட போட்டோவும் காட்டி அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சரி, ஓகே, உள்ளாடி வாங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு உள்ளாடி போறாங்க. இப்போ போலீஸும் ரிசப்ஷன்ல வந்து விசாரிக்கிறாங்க. ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி எல்லாம் யாருமே வரல, இவர் தனியா தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக என்னை இழுத்துட்டு போய் அடிச்சாங்கன்னு கேளுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆமா, யாராச்சும் இவரை கூட்டிட்டு போய் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த செக்யூரிட்டி வராரு. அவர் வந்து இவர் ஒரு பைத்தியம், இவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும்தான் இவரை பிடிச்சிட்டு போயிட்டு மயக்க ஊசியெல்லாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டாக்டர் பெர்த்ரேமை கால் பண்ணி இங்கே வர சொல்லுங்க, அவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு போலீஸும் அந்த டாக்டர் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஷிஃப்ட் முடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு அங்கே ப்ரெசென்ட்ல இருக்க டாக்டர் சொல்றாங்க. இப்போ போலீஸும் டாக்டர் பெர்த்ரேம் இங்கே வரலன்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் டாக்டர் பெர்த்ரேம்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்கேனிங் ரூம்ல செக் பண்ணுவோம், அங்கே கூட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸும் ஸ்கேனிங் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அது 3rd ஃப்ளோர்ல இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இவங்க போய் சொல்கிறாங்க, என்னோட ஒய்ஃபை குழந்தையும் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்க லோவர் லெவலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே சிடி ஸ்கேன் எடுக்கிற ரூமு 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போலீஸும் அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இவங்க அந்த ஸ்கேனிங் ரூமுக்குள்ளாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்கேன் எடுக்கிற மிஷினுக்குள்ளாடி இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்கேன் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே போய் பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஸ்கேனிங் மிஷினில் யாரையுமே ஸ்கேன் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இதோ பாருங்க, இவங்க எல்லாரும் என்னோட ஒய்ஃபை குழந்தையை கடத்திட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தப்பா விஷயம் நடக்குது, அதை நாம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் கிட்டயே நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ அந்த நேரத்துல அந்த டாக்டர் பெர்த்ரேம்ங்கிறவர் அங்க வந்துட்டாரு. டாக்டர், இவங்களை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா தெரியுமே, காலையில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவருக்கு அடிபட்டதா இவரா தான் இங்க வந்து அட்மிட் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவும் பயங்கரமா அழுறாரு. எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்றீங்க, என்னை எதுக்காக இந்த படாத பாடுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சார் நீங்க தான் உங்க தலையில அடிபட்டுருச்சுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தீங்க, நான் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னேன், நீங்க ஸ்கேன்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க, வெளியே கூட உங்களோட ஒய்ஃப் ஆபி வெயிட் பண்றதா சொன்னீங்களே அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபி யாருன்னு சொல்லி கேட்கும் போது, அவ என்னோட எக்ஸ் ஒய்ஃப், அவ இறந்து போய் 8 வருஷம் ஆகுது, அவளை பத்தி நான் எதுக்கு இவங்க கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ போலீஸும் உங்க எக்ஸ் ஒய்ஃபோட நேம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட இன்சூரன்ஸ் கார்டை கொடுக்கும்போது அதில் என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட நேம் இருந்து அதை இவங்க பார்த்துட்டாங்க, அதை வச்சுதான் இவங்க மிகப்பெரிய ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி இவங்க காட்ட பாக்குறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, நான் எந்த பொய்யும் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட கெஞ்சுறான். இப்போ அங்க இருக்க செக்யூரிட்டி வந்து, இங்கதான் சிசிடிவி கேமரா இருக்கு, எதுக்கு இவ்வளவு பிரச்சனை, அந்த சிசிடிவில பார்த்தா உன்னோட ஒய்ஃபை குழந்தை நீ கூட்டிட்டு வந்தியான்னு தெரிஞ்சு போயிடும், அதுல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த டைமிங்கை கேட்டு அந்த டைமிங்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல நம்ம ஹீரோவும் அவசரமா வந்து ரிசப்ஷன்ல விசாரிக்கிற மாதிரி தெரியுது. பின்னாடியே என்னோட ஒய்ஃப் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா அப்படி யாரும் வரல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா இப்ப அப்பப்ப ஒரு வெட்டு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டு போகுது. என்ன இது ஒரு மாதிரி வெட்டுது, இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் கேட்கும் போது அதுக்கு அந்த செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, இது பழைய கேமரா, அதனால இது இப்படிதான் இருக்கும், நீங்க வேணா 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி பாருங்க, அந்த கிளிச் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுல அந்த வெயிட்டிங் ஹால்ல நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி உள்ள ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னு இந்த ஃபுட்டேஜ்ல தெரியல, ஏன்னா கேமராவே அந்த பக்கம் தான் இருக்கு. அங்கதான் என்னோட ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா இதை போலீஸால நம்ப முடியாது, ஏன்னா அதுல ஒழுங்கான ஃபுட்டேஜ் இல்ல பாத்தீங்களா, அதனால எனக்கு தெரியும் இவனுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, அதுபடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ போலீஸ்க்கு நம்ம ஹீரோ மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவரோட பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்க பெட்டு, அந்த பெட்டுக்கு கீழே ஒரு எல்லோ கலர் ஸ்கார்ஃப் இருக்கு. அந்த ஸ்கார்ஃபை எடுத்து இது என் பொண்ணோட ஸ்கார்ஃப் அப்படின்னு சொல்லி அதை கெட்டி பிடிச்சி அழுறாரு. அந்த ஸ்கார்ஃபை நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு என் பொண்ணு இங்க இருந்ததுக்கான சாட்சி இதுதான் சொல்றாரு. போலீஸும் அந்த ஸ்கார்ஃபை வாங்கி பாக்குறாங்க, அதுல ரத்த கரை இருக்கு.
ஸ்கார்ஃப்ல இருக்க ரத்தக்கரை யாரோடது அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது, இல்ல என்னோட தலையில அடிபட்டிருந்தது அந்த ரத்தக்கரையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ் எல்லாரும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த டாக்டரும் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, என்னை எதுக்காக இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்டரும் நான் உங்களை பைத்தியம்னு சொல்லலை, உங்களோட ஒய்ஃபும் உங்களோட குழந்தையும் திரும்ப கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட தனியாக பேசுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த சைக்காட்ரிஸ்ட்டு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறாரு. உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆகலை, என்னோட பொண்ணு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சைக்காட்ரிஸ்ட் உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ட்ரக் அடிக்ட் இருந்ததாகவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இப்போது ரெக்கவர் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்கள் அந்த டைமில் ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு, அதுக்கப்புறத்துலேருந்து நான் குடிக்கிறதே இல்லை, நான் குடியே விட்டுட்டேன், அன்னைக்கு நடந்தது வச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன், ஆனால் அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சைக்காட்ரிஸ்டும் சரி உங்களோட பொண்ணு விழுந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், அங்கே ஏதாச்சும் தடயங்கள் கிடைச்சதுன்னா அதான் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த பெரியோட எல்லோ ஸ்கார்ஃபை போலீஸோட மோப்ப நாய்க்கிட்ட கொடுத்து மோப்பம் பிடிக்க வச்சு அந்த பொண்ணு இருந்த இடத்த தேடுறதுக்காக அனுப்புகிறாங்க. அந்த நாயும் கரெக்டாக மோப்பம் பிடிச்சி போயிட்டு அந்த பொண்ணு விழுந்த இடத்துல போய் நிற்கிது. அந்த இடத்துலேருந்து அந்த பெரியங்கிற குட்டி பொண்ணு யூஸ் பண்ண ஒரு மேக்கப் செட்டு கிடைக்குது. உடனே நம்ம ஹீரோவும் பாருங்க என்னோட பொண்ணு இங்கே விழுந்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது, இங்கேருந்து நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியும், பக்கத்தில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் என்னால் போக முடியும், அப்படிதான் நான் அங்கே போனேன், இவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த போலீஸும் அங்கே பனியாக இருந்ததுனால அந்த இடம் ஃபுல்லாக பனியாக இருக்குது, அந்த பனியை கொஞ்சம் விலக்கிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நிறையவே ரத்தக்கரை இருக்குது. இந்த ரத்தக்கரை ஏது உங்கள் பொண்ணோட தான் சொல்லி கேட்கும்போது, இல்லை இது என்னோட ரத்தம், என்னோட நெத்தியிலேருந்து வந்த ரத்தம், எனக்கு நெத்தியில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவ்வளோ ரத்தம் வர அளவுக்கு நம்ம ஹீரோவோட நெத்தியில் அடிபடலை அப்படிங்கிறதுனால இப்போ போலீஸ்க்கு சந்தேகம் வருது. இப்போ அந்த இடத்துல அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ஏதாவது சண்டை நடந்துச்சா, நீங்கள் ஏதாச்சும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காரில் வரும்போது இவங்க 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம ஹீரோ இப்போ சொல்கிறாரு. இப்போ நம்ம சைக்காட்ரிஸ்டும் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ பாருங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆபி இறந்து போயிருக்காங்க, அவங்க கன்சீவாக வேற இருந்திருக்காங்க, அந்த சாவுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி நீங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால தான் உங்களோட குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு நாயே நீங்கள் பார்க்கல, நாயின்னு நினச்சி ஒரு கல்லை எடுத்து உங்கள் குழந்தைய நீங்களே அடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா உங்கள் ஒய்ஃபையும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த குழந்தை விழுந்த சீனெல்லாம் இப்போ காமிக்கிறாங்க. அந்த பக்கத்தில் போலீஸும் பார்க்குறாங்க. ஹோ இதான் நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஐயோ நான் இப்படி தான் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாரு. இப்போ நம்ம போலீஸும் அங்கே வந்து நம்ம ஹீரோக்கு கைவிலங்க மாட்டி விடுறாங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோ அமைதியாக தான் இருக்காரு. இப்போ திடீர்னு அந்த போலீஸ் நாய் அங்கே குறைக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வெறி பிடிச்ச நாய் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ போலீஸ்கிட்ட இருந்த கன்னை எடுத்துட்டு, என்ன எல்லாரும் சேர்த்து என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா, என்னது இது அந்த நாய் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோட கழுத்துலேயே கன்னை வச்சு அவங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் அங்கே இருக்க ஒரு ரூமில் அடைக்கிறாரு. நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் அங்கே அடைச்சி போட்டுட்டு அந்த டாக்டரோட ஒரு ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நேராக வர்றாரு. டாக்டர் மாதிரியே லேப் கோட்டெல்லாம் போட்டு அந்த ஐடி கார்டை வச்சுட்டு எப்படியோ உள்ளாடி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் குழந்தையும் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்க லோவர் லெவலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால நம்ம ஹீரோவும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளாடி போயிட்டு லோவர் லெவலுக்கு போகலான்னு சொல்லி பார்த்தா அங்கே லிஃப்ட் பட்டனுக்கு பக்கத்தில் சாவி கொடுக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதில் கீ கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ இப்போ பயங்கர குழப்பத்தில் இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துல செக்யூரிட்டி ஒருத்தர் வராரு. நம்ம ஹீரோக்கும் நல்ல வாய்ப்பா போச்சு, அவர் கையில தான் இப்ப கன் இருக்கு, அந்த கன்னை வச்சு அந்த செக்யூரிட்டி கிட்ட ஒழுங்கா சாவியை கொடுன்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்ட இருந்த சாவியை எடுத்துட்டு ஒரு வழி அந்த லோவர் லெவலுக்கு வராரு.
அங்கே போய் பார்த்தா ஒரு மார்ச்சரி மாதிரி இருக்குது. ஹியூமன் ஆர்கன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. அந்த மாதிரி நிறைய பெட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எல்லா ரூம்லேயும் போயிட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறாரு. பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டே அப்படியே ஒரு ரூம் கிட்ட போய் பார்க்குறாரு. இங்கே தான் படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பெரியங்கிற இவரோட சின்ன குழந்தைய ஒரு 3 டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேராக நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. அவர் கையில் இருக்க துப்பாக்கியை வச்சு அங்கே இருக்க எல்லாரையும் மிரட்டுறாரு. பக்கத்தில் பார்த்தா அவரோட ஒய்ஃபு மயக்க நிலைமையில ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரக் கொடுத்துட்டாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ இப்போ அவரோட குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஒய்ஃபையும் வீல் சேரில் தள்ளிக்கிட்டு வரும்போது அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் வெடிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை உருவாக்குறாரு. இந்த இடத்துல அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் சிதறாங்க. இப்போ இவர் வெளியில் பயந்து அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல ஒரு டாக்டர் வராரு. சார், இதோ பாருங்க, நீங்கள் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனை வேற மாதிரி ஆகிரும், ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த டாக்டரோட காலிலே சுட்டுடுறாரு. சுட்டுட்டு யாரையுமே கண்டுக்காம எப்படியோ அங்கேருந்து அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வெளியே வந்து அவரோட காரில் ஏற்றுறாரு. இப்போ அவரும் ஃபாஸ்ட்டாக காரை எடுத்து போய்கிட்டு இருக்காரு. பின்னாடியில் இருந்துட்டு அவரோட குழந்தை, அப்பா நீ வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம உடனே போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க, நான் எவ்வளோ போராடினேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்திலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ட்விஸ்ட்டை பார்த்து நீங்களே ஷாக் ஆவீங்க. பார்த்தீங்களா, படம் முடிய போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு என்னன்னா, காரில் ஃப்ரண்டில் ஒரு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, பின்னாடி வர வண்டியை பார்க்குறதுக்காக. அந்த கண்ணாடியில் நமக்கு காமிக்கிறாங்க இவரோட காருக்கு பின்னாடி சீட்டில் யாருமே இல்லை. என்ன இது, இப்போதானே இவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் காரோட பின்னாடி சீட்டில் வச்சு கூட்டிகிட்டு வந்தார், அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா அந்த சீட்டில் யாருமே இல்லை. இப்போ அப்படியே காரோட பின்னாடி சீட்டை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தன் வலியால் துடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற ஏதோ ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்போதாங்க இந்த படத்தில் என்ன நடந்துச்சுன்னு மொத்த ட்விஸ்டையுமே ரிவீல் பண்ணுறாங்க. என்னன்னா, இவர் அந்த மார்ச்சரிக்கு போயிட்டு அங்கே நிறைய பாடி பார்த்துருப்பார் இல்லையா, அது எல்லாமே உண்மைதான். ஆனால் வேற யாரோ ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அதுதான் இவரோட குழந்தைனும் பக்கத்தில் இருக்கிறது தான் இவரோட ஒய்ஃப்னும் இவரே ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டை தூக்கி போட்டு காரில் கொண்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உண்மையாகவே ஒரு நாய் வந்திருக்குது. அப்போ அந்த நாயை துரத்தும் போது அந்த குழந்தை கீழே விழுந்தா இல்லையா, அந்த இடத்துல இவரும் விழுந்திருக்காரு. 2 பேருமே விழுந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ பல வருஷமா டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. அவரோட எக்ஸ் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால இப்போ எழும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட குழந்தைக்கு தலையில பயங்கர அடிபட்டிருக்கு. அவளோட கையெல்லாம் உடையில, தலையில தான் அடிபட்டு பயங்கரமா ரத்தம் போய்கிட்டு இருந்திருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல மூளை குழம்பி போய் மயக்க நிலையில நின்றுகிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து, உனக்கு என்ன ஆச்சு, குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்களோட ஒய்ஃபை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் அவரோட ஒய்ஃபு கீழே விழுந்து பக்கத்தில் ஒரு கம்பி இருந்திருக்கும். அந்த கம்பிலே அவங்க தலை குத்துப்பட்டிருக்கும். பலமாக அவங்களோட தலையில் குத்துப்பட்டு அந்த இடத்துலயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஏற்பட்ட இந்த மனநலம் பாதிப்புனால அவரே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரோட குழந்தைய அட்மிட் பண்ண மாதிரி இவருக்கு இல்லூஷன் ஏற்பட்டு தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படியே அந்த பேக் சீட்டை தாண்டி காரோட டிக்கியில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா இவ்வளோ நேரமும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபோடையும் குழந்தையோடையும் பாடி அந்த டிக்கிக்குள்ளாடி தான் இருந்திருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல கதை. இதுதான் வேற லெவல் ட்விஸ்டாக இருந்துச்சு. அதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஏதாவது மூவி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மூவி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மூவியை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.